ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கீ ரைஸ் செய்ய போகிறோம். கீ ரைஸ் அதாவது நெய் சோறு, சிக்கன் குருமா, அப்புறம் வெண்டிக்காய் பச்சடி, இது மூணும் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்வோன்னு பார்ப்போம். ரொம்ப அருமையான ஒரு டிஷ்ஷு, நல்ல விசேஷத்துக்கு செய்யக்கூடிய ஒரு சாப்பாடு. இது செஞ்சு பாருங்கள், அருமையாக இருக்கும். அதுக்கு முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம ஒரு பாத்திரத்தில் ஒரு 100 கிராம் ஆயிலு போட்டிருக்கிறோம். வெங்காயம் ஒரு 1/2 கிலோ. இது நம்ம குருமாக்கு, சிக்கன் குருமாக்கு வெங்காயம் ஒரு 1/2 கிலோ வெட்டி வதக்குறோம். ஒரு பட்டை ஒரு 3, கிராம்பு ஒரு 15, ஏலக்காய் ஒரு 15 போட்டிருக்கிறேன். இது ஒரு 2.5 கிலோ கோழி, அதனால் இந்த அளவில் நான் எடுக்கிறேன். நீங்கள் கம்மியாக எடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்புல குறைச்சிக்கங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு விழுது ஒரு 4 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். போட்டு அதையும் வதக்குறீங்க. தயிர் ஒரு 2 கப்பு எடுத்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம வதக்குறோம். சிக்கனை 2.5 கிலோ, ஒரு கோழியை 8 பீஸாக கட் பண்ணி கழுகி எடுத்து வச்சுருக்கிறேன். தக்காளி ஒரு 1/2 கிலோ தக்காளி, அதையும் சேர்த்துங்க. தேவைக்கு உப்பு போட்டுங்க. அந்த தக்காளிலாம் வதங்கிறதுக்கான உப்பு போட்டால் கொஞ்சம் வதங்கும். அவனை பத்தா கட்டி நம்ம லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகா ஒரு 10 பீஸு போட்டிருக்கிறேன். புதினா கொத்தமல்லி அது ஒரு கைப்பிடி அளவு எடுத்து போட்டிருக்கிறேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குறீங்க. இந்த வெட்டி வச்சுருக்கிற 2.5 கிலோ சிக்கனையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் வேக விடுறோம். லேசாக அந்த சிக்கனு லேசாக வந்தவொடனே மூடி வேக விட்டு அதை கிளறி விட்டுக்கிறோம். இப்போ அதுக்கு நம்ம மசாலா கொடுப்போம். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூனு, மிளகாத்தூள் 2 டீஸ்பூனு, காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்தாலும் போட்டுங்க, கலர் நல்லா சிவப்பாக இருக்கும். இல்லாட்டி சாதா மிளகாத்தூள் இருந்தாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். அப்புறம் ஜீராத்தூள் ஒரு 2 டீஸ்பூனு, மல்லித்தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூனு, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டுங்க. நல்லா வாசனை மணமாக இருக்கும். மிளகுத்தூள் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுங்க. சோம்புத்தூள் ஒரு 2 டீஸ்பூனு, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விடுங்க. ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு இதை போல் வெட்டி அதையும் சேர்த்துக்குங்க. உருளைக்கிழங்கு இல்லாட்டி இருந்தாலும் ஓகே. நம்ம கொஞ்சம் கூடுதலாக இருக்கணுங்கிறதுக்காண்டி நம்ம உருளைக்கிழங்கும் சேர்த்துருக்கோம். அது ஆப்ஷனல் தான், வேண்டாம் சேர்த்துங்க. இல்லாட்டி வெறும் சிக்கனை மட்டும் போட்டு செய்யுங்க. இன்னும் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்துங்க தேவைப்பட்டா. இதை தேங்காயையும் முந்திரியும் அரைச்சி வச்சுருக்கிறோம். நம்ம இந்த சிக்கனு நல்லா இதாகிடுச்சு. அது கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றி, எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி, உப்பு செக் பண்ணி பார்த்துங்க. உப்பு பத்தா கட்டி உப்பு போட்டுக்கிட்டு நல்லா மூடி கொதிக்க விடுங்க. நம்ம அந்த முந்திரியும் தேங்காயும் அரைச்சி வச்சுருக்குறோம், அது கடைசியாக சேர்த்துக்கணும்.
எல்லாம் ரெடியான பிறகு இப்போ நம்ம நெய் சோறு கீ ரைஸ் செய்கிறதுக்கு என்ன செய்யணும்னு பார்ப்போம். எண்ணெய் ஒரு 100 மில்லி ஊற்றிருக்கிறேன். நெய் ஒரு 100 கிராம். சூடான உடனே அந்த வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை எடுத்து இதில் சேர்க்குறோம். வெங்காயம் ஒரு 200 கிராம் அளவுக்கு நான் வெட்டி வச்சுருக்கிறேன். 200 கிராமாக ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்து நல்லா வதக்குங்க. இது ஒரு 3 கிலோ அரிசிக்கு செய்கிறேன். அதனால் இவ்வளோ சாமான். நீங்கள் கம்மியாக செஞ்சீங்கன்னா அதுக்கு நல்லா குறைச்சிங்க. பட்டை, கிராம்பு, ஏலம் இதெல்லாம் ஒரு பட்டை ஒரு 3-4 பட்டை, கிராம்பு ஒரு 15, ஏலக்காய் ஒரு 15 இன்னும் அது போல் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க, வேகட்டும். அடுத்தது நம்ம இஞ்சி பூண்டு அரவை ஒரு 100 கிராம் அளவுக்கு அரைச்சி சேர்த்துக்குங்க. நல்லா இது வாசம் வர வதக்குங்க. அடுத்தது மல்லி புதினா ஒரு கைப்பிடி போட்டிருக்கிறேன். மல்லித்தலை ஒரு கைப்பிடி போட்டிருக்கிறேன். இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அப்புறம் தயிர் ஒரு 2 கப்பு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அதோட செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இது போல் பயனுள்ள வீடியோக்கள்லாம் நம்ம சேனலில் இருக்குது, போய் பாருங்கள், ஆதரவு கொடுங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போட்டுக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி நான் பாஸ்மதி அரிசிக்கு தான் தயார் பண்ணுறேன். நீங்கள் எந்த அரிசி வேணாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு 24 கேரட்டு நல்லாயிருக்கும். ஜீரா சம்பா அது நல்லாயிருக்கும் இந்த கீ ரைஸுக்கு. என்கிட்ட பாஸ்மதி அரிசி தான் இருக்குது, அதனால் நான் அதை போடுறேன். அதுக்கு சுடு தண்ணி ஊற்றுறேன் நான். அதாவது 1க்கு 2 அளவு. 1 கப்பு அரிசின்னா 2 கப்பு தண்ணி. பாஸ்மதி அரிசிக்கிறதுனால மற்ற இதுனால நீங்கள் குறைச்சிக்கணும். ஜீரா சம்பா 24 கரெக்டாக இருந்தால் 1க்கு 1.5 கொடுத்தாலே போதும். கறி நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. நல்லா இன்னும் கொஞ்சம் வேகட்டும், பாக்கி இருக்குது. அதுக்குள்ளே நம்ம சோத்தை பார்ப்போம். நல்லா தண்ணி கொதிச்சிடுச்சு. இப்போ அரிசி களைஞ்சி ஒரு 1/2 மணி நேரம் ஊற போட்டு வச்சுருக்கிறேன். அதெல்லாம் தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிகட்டிட்டு அந்த அரிசி எடுத்து நம்ம இதில் கொட்டுறோம். ஒரு 3 கிலோ அளவுக்கு நான் எடுத்துருக்கிறேன் பாஸ்மதி அரிசி. நான் அளந்தெல்லாம் ஊற்றலை, தண்ணி ஒரு லிமிட்டாக ஊற்றிருக்கிறேன். அந்த அப்படி அரிசி முழுங்கிறதுக்கு மேலே தண்ணி ஒரு இன்ச்சு இருக்கிற மாதிரி நான் பார்த்து நான் இப்போ தான் என்னுடைய அளவு.
நல்லா தண்ணியெலாம் வற்றி சோறு வந்துக்கிட்டு வருது. இது மேலே நல்லா தண்ணியெலாம் உஞ்சிருச்சு. ரோஸ் வாட்ரு பன்னீர் கொஞ்சம் மேலே தெளித்து விட்றேன். கொஞ்சமாக தெளிங்க, ரொம்ப தெளிச்சிட்டாக்கா அப்புறம் சாப்பாடு தவட்டிடும், இறங்காது. மேலே இந்த ஃபுட் கலர் ஆரஞ்சு கேசரி கலரு பவுட்ரு கொஞ்சம் தூவி விட்டுக்கிறேன். நீங்கள் குங்குமப்பூ இருந்தாலும் நீங்கள் அதை ஊற வச்சு ஊற்றிக்கலாம். நல்லா ஸ்லோ ஃபயரில் வச்சு சிம்மில் வச்சு அப்படியே அலுமினியம் ஃபைலில் வச்சு நான் தம்மில் போடுறேன். ஒரு 15-20 நிமிஷம் தம்மில் போட்டால் சோறு ரெடி ஆகிடும். இப்போ கறி ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. வந்துடுச்சான்னு பார்ப்போம். சிக்கன் குருமா அண்டு நெய்ச்சோறு, வெண்டிக்காய் பச்சடி, 3 நல்ல காம்பினேஷன். அருமையாக இருக்கும். செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குண்டு. இடைக்காட அடி பிடிச்சிடாமல் கிண்டி விட்டுக்குங்க. ஓரளவு வெந்துடுச்சு, இன்னும் கொஞ்சம் வேகணும். மூடி இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விடுவோம். இப்போ வெந்துடுச்சு. நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காயும் முந்திரியும், அந்த அளவையை நம்ம இதில் லாஸ்ட்டாக சேர்க்குறோம். லாஸ்ட்டாக சேர்த்து அதை கழுவி அதையும் ஊற்றி நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ண வேண்டியது தான். சிக்கன் குருமா ரெடி ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி ஒரு கொதிக்கு வேக விடுவோம். தேங்காய் முந்திரிலாம் போட்டால் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. அது கொலஸ்ட்ராலை மாறிடும் ரொம்ப கொதிச்சா. அது உடம்புக்கு நல்லதில்லை. அதனால் ஒரு கொதியுடன் பாட்டிங்க. இப்போ நல்லா வெந்துடுச்சு. அடுத்து நம்ம வெண்டிக்காய் பச்சடி செய்கிறதுக்கு பார்ப்போம். ஒரு 50 மில்லி எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒரு வானலியில். 1 டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விட்றேன். கடுகு நல்லா பொரியுது. இப்போ நம்ம அடுத்தது ஒரு உருண்டை மிளகாய், அது ஒரு 10 சேர்த்துருக்குறேன். வெங்காயம் 1 கட் பண்ணி அதையும் சேர்க்குறேன். கருவேப்பிலை கொஞ்சம், எல்லாத்தையும் போட்டு தாளிக்கிறேன். ஒரு தக்காளியை வெட்டி அதையும் சேர்த்துக்கிறேன். புளி ஒரு எலுமிச்சை அளவு நான் ஊற போட்டு வச்சுருக்கிறேன். அதையும் நீங்கள் கரைச்சி வச்சுக்கணும். இதை சேர்க்கணும். ஒரு டீஸ்பூனு இல்லை 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துங்க. மிளகாத்தூள் 1 டீஸ்பூனு, ஜீரகத்தூள் 1 டீஸ்பூனு, மல்லித்தூள் 1 டீஸ்பூனு சேர்த்துங்க. இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வெண்டிக்காய் ஒரு 1/2 கிலோ. இது நம்ம தோட்டத்தில் பறித்தது, கத்தார் தோட்டத்தில். உடனே பறித்து உடனே நம்ம இதை செய்கிறோம். ஒரு 10 பேரிச்சம்பழத்தை கொட்டையை விதையை நீக்கிட்டு 4 பீஸாக சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு புளியையும் கரைச்சி ஊற்றியாச்சு. கொஞ்சோண்டு ஒரு 1/2 டீஸ்பூனு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்குங்க. கடைசியாக மல்லித்தலையை கொஞ்சம் தூவி விட்டுக்குங்க. அவ்வளோ தான், அது ரெடி ஆகிடும். கொஞ்சம் சுண்டிடுச்சுன்னா கறி ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு. கடைசியாக ஒரு எலுமிச்சம்பழத்தை சாறு எடுத்து ஊற்றிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் குருமா ரெடி. நெய் சோறும் தம்மில் போட்டிருக்கோம், அதுவும் ரெடி.
இப்போ வெண்டிக்காய் பச்சடி ரெடி ஆகிட்டுருக்கு. நல்லா வெண்டிக்காய் வந்து இனிப்பும் புளிப்புமா கலந்த சுவையில் இருக்கும். செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். வீடே மணக்கும் நெய் சோறும் குருமாவும் இந்த வெண்டிக்காய் பச்சடியும். ஓரளவு தண்ணி சுண்டிடுச்சு, பச்சடி ரெடி ஆகிடுச்சு. இனி நம்ம பந்தி பரிமாற வேண்டியது தான். உப்பு போட்டுக்கங்க தேவைக்கு. வாங்க சாப்பிடலாம். நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இனி நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. இது பாசுமதி அரிசிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி வச்சுருக்கலாம். நல்லா கொஞ்சம் நல்லா விரையாக தான் இருக்குது. இன்னும் தண்ணி வச்சுட்டா இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதனால் சாப்பிட்ற பதத்தில் தான் இருக்குது. சோறு வந்துடுச்சு, ஆனால் குலையில் தனித்தனி உதிரி உதிரியாக இருக்குது. அதை போல் நீங்கள் பார்த்துங்க. பாசுமதி அரிசியாக இருந்தால் 1:2 கணக்கு வச்சுக்கோங்க அரிசி தண்ணி. மற்ற 24 கேரட்டோ ஜீரா சம்பாவோ இருந்தால் 1:1.5 வச்சுக்கோங்க. சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. நெய் சோறு, வெண்டிக்காய் பச்சடியும் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இது போல் பயனுள்ள வீடியோக்கள்லாம் நம்ம சேனலில் நிறையா இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, போய் பாருங்கள். இனி நிறையா வீடியோக்கள் வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க நம்ம வீடியோவை. நம்ம வீடியோவை இவ்வளோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you again.